ஸோ நண்பர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது பிரிண்ட் வெரைட்டீஸ்ல. பிரிண்ட் வெரைட்டீஸ்ல உங்களுக்கு ஒன் பை ஒன் நான் கான்செப்ட்ட காமிக்க போறேன். கடைசி வரைக்கும் இருங்க வீடியோல. கான்செப்ட்ஸும், வெரைட்டீஸும் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பர கால் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். இன்வெஸ்ட்மென்ட் எப்படி வியாபாரத்த பண்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரூ. 25,000 ரூ. 30,000 அந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் நீங்க பண்ணி ஆகணும். அவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். அந்த பிசினஸ நீங்க அவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட்ட நீங்க ஒரு வாட்டி பண்ணீங்கன்னா. ஆனா கூட மினிமம் அ ரொம்ப 25,000 30,000 ரொம்பவே ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மென்ட். கொஞ்சம் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வேணும் அப்டின்னா, ஒரு 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் இருந்துச்சுங்கன்னு வைங்களேன், உங்களுக்கும் கொஞ்சம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். மறுபடியும் கஸ்டமருக்கு செல் பண்றதுக்கு. ஆ வெரைட்டி உங்ககிட்ட நெறைய இருக்கும். கஸ்டமர் வந்து பர்ச்சேஸும் பண்ணிட்டு போறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ, கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. கொஞ்சம் 1,00,000 கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. பட்ஜெட் கொஞ்சம் பண்ணுங்க. ரூ. 25,000 ரூ. 30,000 ரூ. 40,000 ரூ. 50,000 கூட நீங்க பண்ணலாம். ஆனா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ரூ. 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் இருந்துச்சுன்னா, நம்மகிட்ட வெரைட்டி வந்துரும். அப்புறமா கொஞ்சம் ஸ்டாக் நல்லா வந்துரும். அதனால என்னன்னா, ஆ டிஃபரண்ட் மைண்ட் செட்டுக்கான பிசினஸ் க அ கஸ்டமர் இருப்பாங்க. டிஃபரண்ட் மைண்ட் செட் அவங்கவங்க டேஸ்ட் தனியா இருக்கும். ஸோ, ரூ. 1,00,000 நம்மகிட்ட கொஞ்சம் டேஸ்ட் டிஃபரெண்ட்டா நம்மகிட்ட கிடைச்சிரும். டேஸ்ட்ல நம்மகிட்ட வெரைட்டீஸ் இருக்கும். ஸோ, அதனால விக்கவும் அது செய்யும். அதான் நான் சொல்றேன். இருந்தாலும் நீங்க கம்மியான இன்வெஸ்ட்மென்ட்ல கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ 2வது என்னன்னா, நம்ம கம்பெனில ஒரு வாட்டி நீங்க வந்தீங்க, பர்ச்சேஸ் பண்ணீங்க, போயிட்டீங்க. மறுபடியும் ஒரு ரூ. 50,000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. ரூ. 25,000 இல்லன்னா 20,000 மட்டும் தான் நீங்க செல் பண்ணியிருக்கீங்க. மீதி ஸ்டாக் உங்ககிட்ட இருக்கு. நீங்க சொல்றீங்க, "ஐயோ! என்னப்பா செல்லே ஆக மாட்டேங்குது. ரொம்ப ஆ நேரம் ஆயிடுச்சு." ஸோ, நீங்க உடனே நம்ம சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பெர்சன கால் பண்ணலாம். ஆன்லைன் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பெர்சன கால் பண்ணலாம். அவங்ககிட்டேருந்து நீங்க கேட்கலாம். இந்த மாரி வெரைட்டி நம்மகிட்ட இருக்கு. இந்த மாரி வெரைட்டி இருக்கு. இது செல்ல மாட்டேங்குது. எப்படி இத செல் பண்ணலாம்? ஸோ, எங்களோட சேல்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் நார்மலா டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு குடுப்பாங்க. அட்வைஸ் பண்ணுவாங்க. எப்படி செல் பண்றது? ஏன்னா, இன்டைரக்ட்லி உங்களுக்கு லாபம் ஆச்சுன்னா, அது எங்களுக்கும் லாபம். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வித் இருக்கு. இப்போ ரூ. 1,00,000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க, எடுத்துன்னு போனீங்க. அது உங்களுக்கு செல் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நீங்க நம்மகிட்ட வருவீங்கல்ல. ஸோ அந்த லாபம் வெறும் உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு மட்டும் தான். ஸோ எல்லாமே நம்ம எல்லாரும் சம்பாதிக்கணும். எல்லாரும் ப்ராஃபிட்ல இருக்கணும். அப்போதான் நம்ம ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு என்ன சொல்றது? அ கம்பெனிக்கும். ஸோ நண்பர்களே, ஆ ஆனா டிசிஷன் எல்லாமே உங்க கையில. எந்த கம்பெனி கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்றது, இந்த கம்பெனி சரியா? இல்லையா? எல்லாமே நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ஸ்ல பாருங்க. கஸ்டமரோட ரிவ்யூ என்ன போட்டிருக்காங்க? எங்கெங்கேருந்து கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க? எங்கெங்கேருந்து கஸ்டமர் வீடியோ பார்த்துன்னு இருக்காங்க? அது எல்லாமே நீங்க ரிசர்ச் பண்ணுங்க கமெண்ட்ல. அதுக்கப்புறமா முடிவு எடுங்க. இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா? வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ, ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் நம்மகிட்ட பார்த்துன்னே இருந்தீங்கன்னா, பிரிண்ட்ல கல்யாணி சில்க் நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன். முந்தி பார்த்துன்னே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு முந்தில இது உங்களுக்கு நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. இந்த மாரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் முந்தில உங்ககிட்ட நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. பாருங்க. இந்த முந்தில நம்மகிட்ட பார்த்துன்னே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் ஃபேப்ரிக்ஸ் வைஸ் வர்ஸா உங்களுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு என்ன சொல்றது? சில்க்ல உங்களுக்கு கொஞ்சம் பிரிண்ட் வெரைட்டி வேணும்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இதுல உங்களுக்கு 1 பீஸ் கிடைக்காது நண்பர்களே. நீங்க 6, 5 பீஸ் என்ன சொல்றது? ஒரு செட் நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேணும். அந்த செட்டும் நான் உங்களுக்கு காமிப்பேன். பாருங்க. எங்க ஒரு டேமேஜும், டிஃபெக்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு நாங்க டெலிவர்ட் பண்ணுவோம். ஏன்னா, ஒரு வாட்டி நாங்க சீட்டிங் இல்லன்னா இந்த மாரி வேற மிஸ்லீடிங் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா, அடுத்த வாட்டி நீங்களும் வரமாட்டீங்க. ஸோ, அந்த மாரி ஆக்டிவிட்டி நம்ம பண்ண வேண்டாம். லாங் டெர்ம் கோல் நம்ம வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கேசரியாவோட ரிப்பீட்டட் ரேஷியோ அதிகம். புதுசா கஸ்டமர்ஸ் வராங்க ஓகே. ஆனா, ஒரு வாட்டி கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா, 2வது வாட்டி வரதான் செய்வாங்க அவங்க. 2வது வாட்டி, 3வது வாட்டி, 4வது வாட்டி, 5வது வாட்டி ஃபுல் மார்க்கெட்டுக்கே தெரியும். ஒரு வாட்டி யாராச்சும் கேசரியாவுக்கு போலன்னா போல, அவங்களுக்கு தெரியல.
வேற கம்பெனிஸ்காரங்களோட வீடியோஸ் பார்த்து மைண்ட் வாஷ் ஆகி அப்படி கூட இருக்கலாம். இல்லை ஆட்டோகாரர்ஸ், புரோக்கர்ஸ் கூட, ஏஜென்ட்ஸ் கூட நிறைய இருக்காங்க. அவங்க கூட மைண்ட் வாஷ் பண்ணிட்டு வேற எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிட்டு அப்படி எங்கேயாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மிஸ்லீடிங் ஆக்டிவிட்டி ஆகி கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியும், ஒரு வாட்டி கேசரியாக கஸ்டமர் போயிட்டாங்கன்னா அவங்க ரிப்பீட்டா அங்கேருந்து தான் போவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டி நாங்க தரோம் நண்பர்களே. அந்த மாதிரி ஃபெசிலிட்டி நம்ம தரோம். அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம தரோம். ரேஞ்சு கூட உங்களுக்கு நான் செட்டு ஒன்று காமிக்கணும். செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கிட்ட கிடைக்க போகுது. இந்த செட்டில் பார்கோடு இருக்கு. இந்த பார்கோட்ல ரேஞ்சு, பீசஸ், ஃபேப்ரிக் எல்லாமே உங்களுக்கு நம்ம கிட்ட மென்ஷன் ஆயிருக்கு. ரேஞ்சு இது ஃபிக்ஸ் ரேஞ்சு. நீங்க புதுசா வியாபாரம் பண்ணின்னு வரீங்களோ, இல்ல உங்களுக்கு என்ன சொல்றது, ஃபர்ஸ்டே ஷாப் இருக்கோ, ஹோல்சேலரோ, இல்ல நீங்க ரீட்டைலர்ஸோ, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபோ, இல்ல ஸ்டூடெண்ட்ஸோ, இல்ல இந்த வியாபாரத்தை புதுசா என்ட்ரி ஆகும்னு பாக்குறீங்களோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எல்லாருக்காக ரேட்டு ஒன்று மட்டும் தான் நண்பர்களே. ஆமா, உங்களோட பேக்ரவுண்டை பார்த்து ரேட்டு டிசைடே ஆகாது. நீங்க எந்த வேலை பண்றீங்களோ அந்த பார்த்து நாங்கள் ரேட்டு டிசைடே பண்ண மாட்டோம். ஸோ ரேட் எல்லாருக்காகவும் ஒன்று தான். இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி கிடையாது. சிஸ்டம் ரொம்பவே நாங்கள் தெளிவாக பண்ணுறோம். சிஸ்டம் பாருங்க. நெக்ஸ்ட் வெரைட்டி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சுர்பி வித் பிளவுஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே கிடைச்சுன்னு இருக்கு. நீங்க பார்த்துன்னே இருக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்துன்னே இருந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக செல் ஆகும் நண்பர்களே. நீங்க பார்த்துன்னே இருக்கலாம். பாருங்க, ஜெனி சில்க் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட பார்த்துன்னீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிகபட்ச செல் ஆகிற ப்ராடக்ட் நம்ம கிட்ட பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி தான். ஜெனி சில்க்கு, அப்புறமா பிராசோ, அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். நீங்க பார்த்துன்னே இருக்கலாம். பாருங்க, ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்க போகுது. நீங்க பார்த்துன்னே இருங்க. அதுக்கப்புறமா சோன்பரி ஃபேன்சி சாரி வித் பிளவுஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும். நீங்க ஃபுல்லா பார்த்துன்னே இருங்க. பாருங்க, ஃபுல்லா இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும். எல்லாமே சில்க் சாரீஸ் கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சி போகுது. பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. பாருங்க, பிளஸ் இந்த சாரியோட பேர் பார்த்தீங்கன்னா கன்வேஷ் பிளஸ் இந்த சாரியோட பேரு. சாரி, பை மிஸ்டேக் பேரு ஃபம்பிள் ஆயிடுச்சு. கன்வேஷ் பிளஸ் இந்த கான்செப்டோட பேரு. ஸோ ஒரு சிஸ்டமா நம்ம நடந்துன்னு இருக்கிறோம் சார். அதான் நண்பர்கள் நான் சொல்லின்னு வரேன். ரொம்பவே டிரான்ஸ்பரண்டான சிஸ்டம். ரொம்ப மைண்ட் அப்படியே யோசிக்கலாம் வேணாம். வந்து யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவ்யூஸ், ஒப்பீனியன்ஸ், ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க. இன்னமும் இன்கொயரி, இன்னமும் வேற ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், எப்படி வர்றது, எப்படி போறது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, ஆன்லைன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கு எல்லாமே நம்பர் தெரிஞ்சிருக்கு. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரு. கால் பண்ணிட்டு கேளுங்க. தெளிவாக என்ன சொல்கிறது, உண்மையாக அவங்க பதில் அளிப்பாங்க. கவலையே படாதீங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் இவ்வளோ மட்டும்தான். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.